ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் சுவையில் ரொம்ப டேஸ்டியாக இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க தொக்கு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. ரெண்டு பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி விட்டுட்டு சேர்த்திக்கோங்க. இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாய் பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்திக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கி சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்ததாக நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. கூடவே 1.5 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திக்கோங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏற்கனவே நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ மசாலா சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க. மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கிலோ இறால் எடுத்து நரம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கிறேன். சேர்த்துட்டு கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இறால்லேருந்து வெளியே வர தண்ணியே அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இறால்லேருந்து எந்த அளவுக்கு தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி திக்காக தான் வைக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்த்துக்க போகிறதில்ல. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. ஏற்கனவே ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கோம். ஸோ இறால் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா வெந்து வந்துடும். டோட்டலாக 10 மினிட்ஸில் இறால் நல்லா வெந்து வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.